ஆரவாரமா இருக்காங்கன்னா, இந்த இந்த வாரம் வந்து இந்த ராசியில இருக்கிறவங்க அமைதியா, நிதானமா இருப்பாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே நிக்கிறது. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னா, அப்போ அதுக்கு முதல் எதிரி சேஃப் ஜோன்ல இருக்கிறது தான். சேஃப் ஜோன விட்டு அவங்க வெளிய போகணும். ஒரு மதர்லி கேரக்டரா இருக்கணும். அவங்கள தேடி வரவங்களுக்கு நல்லது செய்யலாம். அவங்கள வந்து விட்டு போறவங்க, ரிஜெக்ட் பண்றவங்க கிட்ட அவங்க டிஃபென்ஸ் மோட்ல இருந்துக்கலாம். பட் தேடி வரவங்க கிட்டயும் அதையே அவங்க செய்யக்கூடாது. நிதானமா இருக்கணும். நல்ல வந்து ரெஸ்ட் எடுக்கணும். மனதுல இப்ப இந்த எனர்ஜி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, மனசுல தெம்பு வேணும் இல்லையா? ஸோ மனசுல தேவையில்லாத அந்த சுமைகள்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு மனச ரெக்கவர் பண்ணிக்கணும். மனச ஹீல் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக்ஸ் இல்ல வந்து யாராவது இவங்கள காயப்படுத்திருப்பாங்க, ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இவங்களுக்கு வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் குடுத்துருக்கும். ஸோ அந்த ஒரு எனர்ஜிய கேரி ஓவர் பண்ற மாரி இருக்கு. கடைசி வரைக்கும் தக்க வச்சுங்கன்னா புது புது கிளைண்ட்ஸ் இல்லை புது புது கஸ்டமர்ஸ் இல்லை புது புது ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். வேலை செய்கிறவங்களா இருந்தால் ப்ராஜெக்ட். ஸோ புதிய புதிய அந்த கம்யூனிகேஷன் புதிய புதிய ஆஃபர்ஸை அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கும் போது தான் இது வந்து ஸ்டாண்டர்டாக அவங்களுக்கு வந்து மாறும். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டேரட் கார்டு ரீடர் ஜாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த வாரத்துக்கான எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்றதையும், அந்த எனர்ஜி பாசிட்டிவா இருந்தா அதை எப்படி நம்ம கூட தக்க வச்சுக்கிறது, நெகட்டிவா இருந்தா அதை எப்படி ரிலீஸ் பண்றது, அதுக்கான பிராக்டிக்கல் பரிகாரம் என்ன அப்படின்றத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பர் சிஸ்டர், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த வாரம் மேஷ ராசிக்கான எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு? ஸோ மேஷ ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மேஷ ராசிக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்னா, அமைதியாக இருக்கணும், பொறுமையாக போகணும். எது நடந்தாலும் அது ஏன் நடக்குது அப்படின்றத ஒரு புரிதலுக்கு வந்து உட்புகுத்திக்கணும். அப்படி நிறைய விஷயங்கள்ல வந்து ஆரவாரமாக இருக்காங்கன்னா, இந்த வாரம் வந்து இந்த ராசியில் இருக்கிறவங்க அமைதியாக நிதானமாக இருப்பாங்க. இவங்களா இப்படி அப்படின்னு பார்க்குற மாதிரி ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எந்த விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு இவங்க இருக்கிற இடமே தெரியாம இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இவங்களோட எனர்ஜி. இந்த ஒரு டைலாக் கூட இருக்கிறது தெரியாம இருந்துக்கணும் அப்படிதான் இருப்பாங்க. இந்த எனர்ஜியை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும்? ஸோ இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி இவங்க எங்கேயாவது வெளியே போகணும். இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறது ஓகே, பட் வெளியே உலக அனுபவத்தை அந்த டைம்ல கத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இவங்களுக்கே அது ஒரு மாதிரி இறுக்கத்தை கொண்டு வந்துருச்சுன்னா அது ரிலீஸ் பண்ற விதமா எங்கேயாவது இவங்க டிராவல் பண்ணலாம். இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன? ஸோ இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் இவங்க ஏதாவது ஒரு விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவங்களோட ஆக்டிவிட்டீஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் சில சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இந்த எக்ஸசைசஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டா ஸோ இந்த ஒரு பரிகாரம் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில். நிச்சயமா. அடுத்ததா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த வார எனர்ஜி எப்படி இருக்கும்னா, எதாக இருந்தாலும் அவங்களுடைய முன்னிலையில் எடுத்துப்பாங்க. ஸோ நான் இதை முன்னின்று நடத்துகிறேன், நான் இதை சரியாக வந்து பிளான் பண்ணுறேன், நான் இதை சரியாக அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் இவங்க தலைமையில் நடக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி அந்த செயல்லே ஈடுபட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும். லீடர்ஷிப் அவங்க கிட்ட தானாவே பிறந்துரும். ஆமா. ஓகே. இந்த எனர்ஜியை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும்? எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும். ஸோ புதுசாக வர நபர்கள் கிட்ட கூட அன்பாக நடந்துக்கணும். எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்பாக நடந்துக்கணும். அப்படி அன்பை வந்து அவங்க பொழிஞ்சாங்கன்னா இந்த ஒரு குவாலிட்டியை அவங்களால தக்க வச்சுக்க முடியும். ஸோ மற்றவங்களுக்கும் அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. கண்டிப்பாக லீடர்ஷிப் அப்படின்றத தாண்டி நீங்கள் அன்பை கொடுத்தா தான் அது நிற்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அடுத்ததாக இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் பரிகாரமாக இந்த வாரத்துக்கு என்ன மேம் சொல்லலாம்? ஸோ இவங்க வந்து ஏதோ ஒரு மன ரீதியான ஒரு ட்ராப்பில் இருப்பாங்க. ஸோ மனக்கட்டுக்குள்ளே இருப்பாங்க. அதுலேருந்து ரிலீஸ் ஆகணும். தேவையில்லாத ஒரு பய உணர்வு, தேவையில்லாத ஒரு நடுக்கம், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நிற்கிறது. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னா அப்போது அதுக்கு முதல் எதிரி சேஃப் ஜோனில் இருக்கிறது தான். சேஃப் ஜோனை விட்டு அவங்க வெளியே போகணும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது பெஸ்ட்டான பரிகாரமாக இருக்கும். நிச்சயமாக. அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்குது? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ்.
ஸோ மிதுனத்துக்கு இந்த வாரம் எனர்ஜி வந்து ஒரு டிஃபென்ஸ் மோட்லேயே இருப்பாங்க. ஸோ யாராக இருந்தாலும் வாங்க பார்த்துக்கலாம், நான் வந்து தனியாக இருக்கேன்னு வந்து எனக்கு பயம் கிடையாது, ஸோ சிங்கிளாக இருந்தாலும் நான் சிங்கம் அப்படி அந்த மாதிரிலாம் ஒரு டிஃபென்ஸ் மோட்லேயே இருப்பாங்க. யாரும் வந்து என்னுடைய என்னுடைய அந்த வட்டத்துக்குள்ளே வரக்கூடாது, ஸோ நானாக தான் இருப்பேன். அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் இவங்களே யோசிச்சு அப்புறம் இவங்களே வந்து சஃபர் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி அவங்களுக்கு வந்து கொடுக்கும், ஒரு டிஃபென்ஸ் மோட்லேயே இருக்கிற எனர்ஜி கொடுக்கும். ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவும் இருக்கு, இன்னொரு பக்கம் நெகட்டிவும் இருக்கு. அப்போ பாசிட்டிவா இருக்க விஷயத்தை தக்க வச்சுக்கணும், நெகட்டிவா இருக்கிற விஷயத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்துக்கும் ஒரே விஷயம் தான் இவங்க வந்து பண்ணணும். ஒரு மதர்லி கேரக்டராக இருக்கணும். ஸோ அவங்கள தேடி வரவங்களுக்கு நல்லது செய்யலாம். அவங்கள வந்து விட்டு போகிறவங்க, ரிஜெக்ட் பண்ணுறவங்க கிட்ட அவங்க டிஃபென்ஸ் மோடில் இருந்துக்கலாம். பட் தேடி வரவங்கக்கிட்டையும் அதையும் அவங்க செய்யக்கூடாது. ஸோ அதனால் தேடி வரவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, கூட இருக்கிறவங்களுக்கும் தேவையான உதவிகளை செய்கிறது மூலிமா இந்த விஷயங்கள்லேருந்து அவங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன? ஸோ இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் வந்து தெளிவாக பேசணும் அண்ட் வந்து ஒரு கிளியரான கம்யூனிகேஷன் வந்து வைக்கணும். ஸோ மனசை வந்து தெளிவாக வச்சுக்கணும், தேவையில்லாத போட்டு குழப்பிக்க கூடாது. அதனால அவங்களுக்கு ஆக்ஷன் வைஸும் பாதிப்புகள் வந்து வரும். மனசை குழப்பிட்டாங்கன்னா அவங்க செய்கிற செயல்களில் தேவையில்லாத ஒரு குளறுபடி ஏற்படும். அதனால் மனசை தெளிவாக வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து கடகராசி அன்பர்களுக்கான இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்குது? ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகத்துக்கு இந்த வாரம் எனர்ஜி வந்து யாராவது ஒரு கொலாபரேஷன் கிடைக்குமா, ஒரு கனெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குமா, ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்குமா, அதாவது வெளிநாட்டு தொடர்பு நம்மளுக்கு கிடைக்குமா, வெளியூர் தொடர்புகள் கிடைக்குமா, அவங்களோட வேலை சார்ந்த விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில், இல்லை அவங்களுடைய ஹாபீஸ், கோல்ஸ், அச்சீவ்மெண்ட் அதை சார்ந்த விஷயங்களில் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது கிடைச்சா நம்ம உடனே அதை யூட்டிலைஸ் பண்ணிடலாம், உடனே வந்து அதை பிடிச்சி இழுத்து போட்டு தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி அவங்களுக்கு அவங்களோட செயலில் அதிகமாக தெரியும். இவங்களுக்கான இந்த எனர்ஜி லெவலை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நிதானமாக இருக்கணும், நல்ல வந்து ரெஸ்ட் எடுக்கணும். மனதில் இப்போ இந்த எனர்ஜி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணோன்னா மனசில் தெம்பு வேணும் இல்லையா? ஸோ மனசில் தேவையில்லாத அந்த சுமைகள்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு மனசை ரெக்கவர் பண்ணிக்கணும், மனசை ஹீல் பண்ணிக்கணும். கண்டிப்பாக. இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன? ஸோ இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம்னா இப்போ ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி வந்து அவங்க வீட்டையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் அவங்க அந்த டைமில் பார்த்துப்பாங்க, அவங்களையும் பார்த்துப்பாங்க, உள்ளே இருக்கிற உயிரையும் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இவங்களையும் பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கைவிட்டுறக்கூடாது, அவங்களையும் இவங்க தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு எல்லார் மேலேயும் அக்கறை உள்ள ஒரு நபராக இவங்க வந்து இருக்கணும். அடுத்ததா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு? ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்மம் இவங்களுக்கான எனர்ஜி இந்த வாரம் பார்க்கும்போது ரொம்ப துடிப்போடு இருப்பாங்க, ரொம்ப தைரியமாக பேசுவாங்க. ஸோ சில விஷயங்களை வந்து இந்த வேர்ட்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ வாக்குறுதி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப துடிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும். எதாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம வாக்குறுதி கொடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு துடிப்பு இருக்கும் அவங்களுக்கு. இவங்களுடைய எனர்ஜி லெவலை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும்? ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அதாவது தைரியமாக இருக்கணும், கம்பீரமாக இருக்கணும். அண்ட் இவங்க செய்கிற காரியங்களில், இவங்க சொல்கிற வாக்குறுதியில் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும். ஸோ அந்த லீப் ஆஃப் ஃபெய்த் இருக்கணும், நம்பிக்கையின் பேரில் எல்லாமே நடக்கணும். ஸோ அந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்க, செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்குது, அந்த செல்ஃப் ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை தக்க வச்சுக்கலாம். கண்டிப்பாக. இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான பரிகாரம் பார்க்கும்போது இந்த வாரம் வந்து வரக்கூடிய புதிய வாய்ப்புகளை ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பிளான் பண்ணுறாங்கன்னா தாராளமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இவங்களுக்கு அமையும். அடுத்ததா கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்குது? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி ராசி இவங்களுக்கு எனர்ஜி லெவல் பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு காயங்கள், ஸோ ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக்ஸ், இல்லை வந்து யாராவது இவங்களை காயப்படுத்தியிருப்பாங்க, ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இவங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒரு எனர்ஜியை கேரி ஓவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியாக, கவலையாக, சோகத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சமீப காலத்தில் ஏற்பட்ட காயங்களால் வந்த வலிகளாக இருக்கும். அதை கேரி ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய எனர்ஜியில். கண்டிப்பாக. இவங்களுடைய எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும்? கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷன், ப்ரேயர்ஸ், மெடிடேஷன், இதனால தான் இந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ண முடியும். அதாவது இப்படி ஒரு துன்பம் நடக்குதுன்னா நம்மளுக்கு நல்லதும் நடக்கும் அப்படின்ற அந்த ஹோப் அவங்களுக்கு இருக்கணும்.
ஸோ இந்த சூழல் மாறும்ன்ற ஹோப் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுலேருந்து அவங்க ரிலீஸ் ஆகிடுவாங்க. அந்த ஹோப் கிடைக்க ப்ரேயர்ஸும் மெடிடேஷன் மேனிஃபெஸ்டேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன? இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் பார்க்கும்போது இவங்களுக்கு பிடிச்ச நபர்கள்கிட்ட மனசு விட்டு பேசணும். அவங்கள வந்து இமோஷ்னலி அவங்க கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த நபரால் தான் பிரச்சனையாகவே இருந்தாலுமே ஒரு டெலிபதி கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இமோஷ்னலி அவங்களோட கனெக்ட் ஆகும்போது அது அவங்களுக்கு மனசுக்கு ஒரு அந்த ஒரு ஆறுதலை கொடுக்கும். இல்லை வேறு விஷயத்தில் அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்காங்கன்ற போது மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆவாங்க. அடுத்ததா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்குது? ஸோ துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் ராசி இவங்களுக்கு இந்த வார எனர்ஜி வந்து எது செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் இன்னும் அவங்களுடைய துறையை அவங்க அப்கிரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய கெரியரை நல்லா க்ரோ அப் பண்ண நினைப்பாங்க. பிஸ்னஸ் க்ரோ அப் பண்ண நினைப்பாங்க. அதற்கான முழு எஃபர்ட் போடுவாங்க. ஸோ ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க இந்த வாரம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. எப்போ பார்த்தாலும் வேலை 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 அந்த ஒரு எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு. இந்த ஒர்க்கஹாலிக்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? இந்த எனர்ஜியை கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? கடைசி வரைக்கும் தக்க வச்சுங்கன்னா புது புது கிளைண்ட்ஸ் இல்லை புது புது கஸ்டமர்ஸ் இல்லை புது புது ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். வேலை செய்கிறவங்களா இருந்தால் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ புதிய புதிய அந்த கம்யூனிகேஷன் புதிய புதிய ஆஃபர்ஸை அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கும் போது தான் இது வந்து ஸ்டாண்டர்டாக அவங்களுக்கு வந்து மாறும். அண்ட் அவங்க எதில் எக்ஸ்பர்ட்டாக ஆகணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த ப்ராசஸும் நடக்கும். நிச்சயமா. இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன? ஸோ இவங்களுக்கான பரிகாரம் என்னென்னா எப்போவுமே ஒரு ஃபயர் எனர்ஜியாக இருக்கணும். ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக இருக்கணும். அண்ட் அதே சமயத்தில் அது வந்து ஓவர் டோஸாக போயிட்டு அது அதிகாரமாக மாறக்கூடாது. ஸோ அது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக மற்றவங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கணுமே தவிர அதிகாரமாக மாறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக இருக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து மற்றவங்களையும் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா ஸோ அது அவங்களுக்கு எப்போவுமே ஒரு பெஸ்ட்டான பரிகாரமாக இருக்கும். அடுத்ததா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வார எனர்ஜி எப்படி மேம் இருக்கும்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிகத்துக்கு இந்த வார எனர்ஜி எப்படி இருக்கும்னா இவங்களை ஏமாத்தினவங்க, இவங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, டிசப்பாயின்மெண்ட் பண்ணவங்க, இல்லை இவங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் தான் இவங்களுக்கு இந்த வாரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதிகமாக அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியும் ஓடிக்கிட்டே இருக்கும். யாரை எப்போ நம்ம வந்து டிஃபீட் பண்ணலாம், யாரை எப்போ வந்து பழி வாங்கலாம், அந்த ஒரு எனர்ஜி கண்டிப்பாக இந்த வாரம் இருக்கும் அவங்களுக்கு. பழி வாங்கணும்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி எனர்ஜி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒன்று பாசிட்டிவாக இருக்குது, ஒன்று நெகட்டிவாக இருக்குது. இப்போ பாசிட்டிவான விஷயத்தை தக்க வச்சுக்கணும், நெகட்டிவான விஷயத்தை விட்டுறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இல்லை இது எல்லாமே மோரோவர் அது நெகட்டிவான ஒரு எனர்ஜி தான். ஏன்னா பழைய கடந்த கால விஷயங்களை அவங்க நினச்சாலே அது வந்து பாசிட்டிவாக என்றைக்குமே மாறாது. ஸோ அது ஏதோ ஒரு தாக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து இதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுக்கணும். ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை புதிய பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், புதிய பண ரீதியான பொருள் ரீதியான விஷயங்களை சின்ன விஷயமாக தான் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மனசுக்கு பிடிச்ச பொருளை வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் புதிய வரவுகள் அவங்களோட வாழ்க்கைக்கும் வீட்டுக்கும் ஒரு புதிய வரவுகள் அது அவங்கள இதுலேருந்து ரெக்கவர் பண்ணும். இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன? ஸோ இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் பார்க்கும்போது இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து அப்படின்ற மாதிரி தான். அவங்களுடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா ஆமாம் இந்த விஷயங்களெல்லாம் வந்து யோசிக்க மாட்டாங்க. பழைய விஷயங்களை யோசிக்க மாட்டாங்க. அண்ட் அதனால் யாரையாவது எதாவது பண்ணணும், எனக்கு நீதி சில பேர் எனக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு கூட அவங்கள பழிவாங்கன்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான தாட்டுமே வந்து பிரச்சனைக்குரியது தான். அதெல்லாம் வராமல் இருக்க பரிகாரம் பார்க்கும்போது இவங்க உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இங்கே வர்றது வந்து அந்த உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விதத்தில் நீலகண்டனை அவங்க வழிபடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வார எனர்ஜி எப்படி மேம் இருக்குது? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த வார எனர்ஜி எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதாவது சந்தோஷம்ன்றது வந்து வெளியில் போகிறது, மற்றவங்களோட சேர்றது, என்ஜாய் பண்ணுறது அப்படி இல்லை. தனியாக இருக்கிறதையே ஒரு மன நிம்மதி, அமைதி, சந்தோஷம் அந்த ஒரு சந்தோஷம் ஒரு ஃபுல்ஃபில்லை கொடுக்கும் அப்படின்றத உணர்வாங்க. அந்த மாதிரியான இந்த தனிமையில் இனிமை காணலாம் அந்த ஒரு எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு. இவங்களுக்கான அந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணுறது? அந்த எனர்ஜியில் இருக்கும் போதே அவங்களுக்கு எதுலெல்லாம் ஆர்வம் இருக்கோ ஈடுபாடு இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாம். அப்போ அந்த எனர்ஜியிலேருந்து அவங்க செய்யும் போது அதுலலாம் அவங்களுக்கு பெஸ்ட்டான அவுட்கம் கிடைக்கும். அப்போ அந்த எனர்ஜியை அப்படியே அவங்களுக்கு தக்க வச்சுக்கிட்டே போவாங்க. இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன?
இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் எமோஷன் சார்ந்த விஷயங்களில் வெளியேறிக்கிட்டே இருக்கணும். எதெல்லாம் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன மன கஷ்டம் ஏற்படும். இல்லை ஒரு சில பேருக்கு வந்து ரீசெண்ட் டைமில் ஏதாவது ஒரு மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதுலேருந்து நான் வெளியேறிக்கிட்டே வரணும். அதையே அங்கேயே ஸ்டக்காகி நிற்கவே கூடாது. அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மூவ் ஆன் பண்ணுற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்கன்னா ஸோ எமோஷ்னலி எல்லா விஷயத்துலையும் மூவ் ஆன் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு பெஸ்ட்டான பரிகாரமாக இருக்கும். இப்போ அடுத்ததான் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வார எனர்ஜி எப்படி மேம் இருக்கு? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரம் இவங்களுக்கு இந்த வாரம் வந்து எனர்ஜி எப்படி இருக்கும்னா ஒரு அவேக்னிங் கொடுக்கக்கூடிய எனர்ஜியாக இருக்கும். ஸோ ஒரு வேக்கப் கால் கிடைக்கக்கூடிய எனர்ஜியாக இருக்கும். என்னது இந்த விஷயம் இப்படியா, இல்லை நான் இப்படியா, இத்தனை நாள் இது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விழிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒரு வேக்கப் கால் கொடுக்குற எனர்ஜி அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா யூனிவர்ஸும் அந்த எனர்ஜி அவங்களுக்கு பாஸ் பண்ணும். கண்டிப்பாக இப்படி ஒரு எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்களை அவங்க கையாளணும். ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் வந்து பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்பிரிச்சுவல் குரு கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்களை கையாளலாம். ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அந்த அவேக்னிங் பீரியடில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அது இங்கே டாரோ ரீடிங் மூலிமா கூட அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கார்டு தான் இங்கே இருக்குது. நிச்சயமாக இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன? இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம்ன்ற போது இவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னு இல்லை. இவங்களை தேடி ஒரு ஆப்போசிஷன்ஸ் வருது, இவங்களை யாராவது வந்து ஆப்போசிட் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க தனியாளாக நின்னே போராடலாம். அந்த போராட்ட குணம் இவங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். கூட யாருனா இருக்கிறாங்க இல்லை, அதெல்லாம் தாண்டி நான் போராட ரெடி, எனக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை நான் சமாளிப்பேன், அண்ட் அதை சமாளித்து நான் மற்ற விஷயங்களை அடுத்த கட்ட நகர்வுகளை நான் வந்து கொண்டு போவேன் என்னோடய வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு மனநிலை. ஸோ மனநிலை மட்டும் இல்லாமல் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது தான் பெஸ்ட்டான ரெமெடியாக இருக்கும். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களுக்கான இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்குது? ஸோ கும்பராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் இவங்களுக்கான எனர்ஜி பார்க்கும் போது இந்த வாரம் வந்து அதாவது இழந்த வாய்ப்புகள், இல்லை வந்து கை நழுவி போன வாய்ப்புகள், இதை நினச்சி அவங்க கவலைப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வேறு சில விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ப்ரெசண்ட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும், வேறு ஃப்யூச்சரில் ஒரு சில வாய்ப்புகள் காத்துட்ருக்கோம். ஆனால் இவங்க பாஸ்டில் நடந்த அந்த மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இல்லை பாஸ்டில் நடந்த ஒரு வலிகள், பிரச்சனைகள், இல்லை ஒரு இழப்புகள், இதை நினச்சி அவங்க கவலைப்படுற மாதிரி அவங்களோட எனர்ஜி இருக்குது. ஸோ ப்ரெசண்ட்டை விட்டு பாஸ்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அவங்களோட எனர்ஜி. இந்த எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும்? கண்டிப்பாக அதாவது எல்லா சாப்டரும் எண்ட் ஆகும், எல்லாத்துக்கும் ஒரு எண்டிங் இருக்குது அப்படின்றத வந்து அவங்களுக்குள்ள முதல்ல ரியலைஸ் பண்ணணும். அண்ட் அவங்க நிறைய விஷயங்களில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ ஒரே விஷயத்துலேயே இல்லாமல் அவங்களோட லைஃப்பை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நடக்கும். அண்ட் எல்லாமே எண்டிங்ஸை என்றைக்காவது ஒரு நாள் கொடுக்கும், பிகினிங்கும் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு புரிய வரும். நிச்சயமாக இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன? இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் இந்த கூட்டு முயற்சி, கூட்டு சேர்ந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறது, ஏதாவது ஒரு சில செயல்கள் செய்கிறது, அண்ட் வந்து அந்த குரூப் ஸ்டடீஸ் கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ எது பண்ணாலும் இந்த ஒரு வாரத்துக்கு மற்றவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ், இல்லை கொலீக்ஸ், இல்லை வேறு ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் செஞ்சாங்கன்னா இந்த விஷயங்கள்லேருந்து ரிலீஃப் ஆகிடுவாங்க. இப்போ நிறைவாக வந்து மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்குது? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனத்துக்கு இந்த வாரம் எனர்ஜி எப்படி இருக்குன்னா ஓகே, அதாவது ஷிஃப்டிங் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, இதுலேருந்து வெளியேறலாம், நம்ம இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணலாம், ஷிஃப்ட் ஆகலாம். சில பேருக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணலான்னு தோணும், சில பேருக்கு இடமாற்றம் பண்ணலாம் தோணும், வேலை மாற்றம் தோணும், இல்லை மனமாற்றம் இருக்கும். ஸோ நம்மளோட மைண்ட் செட்டில் இதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷிஃப்டிங் எனர்ஜி இந்த வாரம் வந்து இருக்குது. அந்த ஷிஃப்டிங் எனர்ஜி பாசிட்டிவான எனர்ஜியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும்? ஆப்ஷன்ஸை தேடி போகக்கூடாது. ஸோ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதிலே தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இடையில வேறு சில ஆப்ஷன்ஸ் வருதுன்னா ஓகே இதுவும் நல்லாயிருக்கு, இதையும் பிக் பண்ணலாமே அப்படின்னு போகக்கூடாது. ஸோ ஆப்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ என்ன எடுத்துருக்காங்களோ கையில் அதை சார்ந்து அவங்க வந்து அந்த ஷிஃப்டிங்கை மேற்கொள்ளலாம். நிச்சயமாக இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன? ஸோ இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் வந்து சந்தோஷமாக இருக்கணும். எந்த மாதிரியான வாழ்க்கையில் நிகழ்வுகள் இருந்தாலும் அதை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இந்த இயற்கையோட கனெக்டிவிட்டியாக இருக்கணும். ஸோ எப்போவுமே ஒரே ரூம்குள்ளே இருக்கிறது, ஒரே விஷயத்தில் உழண்டு இருக்குது அப்படி இல்லாமல் அடிக்கடி வெளியே போயிட்டு இயற்கையான பிளேஸில் அவங்க இயற்கையோட கனெக்ட் ஆகணும், நேச்சரோட கனெக்ட் ஆகணும். அந்த விஷயங்கள் அவங்களுக்கு பெஸ்ட்டான பரிகாரமாக இருக்கும். கண்டிப்பாக
மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருந்தால் அதை எப்படி தக்க வச்சுக்கணும், நெகட்டிவாக இருந்தால் அதை எப்படி ரிலீஸ் பண்ணணும், அவங்களுக்கான ப்ராக்டிகல் பரிகாரம் என்ன அப்படின்றத நேயர்களுக்காக நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.